டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்காகவும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களோட கால் பாதங்கள்லையும் காலில் வர நோய்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் விக்னேஷ், ஜென்ரல் அண்ட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன் இன் பீவல் ஹாஸ்பிட்டல். நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க நாள் பட அவங்களுக்கு காலில் வர பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாகி இப்போதைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முக்கியமான காரணம் சுகரை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் வச்சிருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் வருது. அவங்க கரெக்டாக மாத்திரைகளையும் இன்சுலினும் போட்டுக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகள் வராது. நம்ம ஜென்ரலாக ஒரு பேஷண்ட் சுகர்லால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க அடுத்தது காலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். கால் பாதங்களை டெய்லிக்கும் நைட்டில் தூங்க போகும்போது ஒரு தடவை கட்டாயம் பார்க்கணும். காயங்கள் எதாவது இருக்குதா, ஏதாவது அடிபட்டிருக்குதா, ரத்த கசிவு ஏதாவது வந்திருக்குதா, இல்லை இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா அப்படின்றத அவங்க பார்க்கணும் கட்டாயம். அதெல்லாம் ஒரு 2-3 நாளோட கிடையாது, டெய்லிக்கும் அவங்க இதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். இது இல்லாம அவங்க காலுக்கு மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்றது ஒரு சாதாரண ஒரு எண்ணெயா இருக்கலாம், இல்ல ஒரு அலோவேரா ஜெல்லா இருக்கலாம். எதுவுமே முடியாதவங்க ஒரு தடவை ஜஸ்ட் காலை நல்ல டேப் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு அவங்க போய் படுக்கிறதுக்கு தூங்க போகலாம். இதெல்லாம் கட்டாயம் பண்ணணும் டயபிட்டிஸ் இருக்கிறவங்க. இதை பண்ண தவறுறவங்க, சுகரை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாதவங்க அடுத்தது காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்ல நிறைய படிப்படியா அவங்களுக்கு அடுத்தடுத்த காம்ப்ளிகேஷனுக்கு வரும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன வரும்னா கால்களில் வலி. அந்த வலி வர ஆரம்பிக்கும் போதுனாவே சுகர் கண்ட்ரோல்டா இல்லைன்னு அர்த்தம். அவங்களுக்கு சுகர் தேவையில்லாத அளவு அதிகமாகும் போது காலில் தசைகளுக்கு அந்த அளவுக்கு வேலை செய்ய முடியாது, கொஞ்சம் வலி வந்துகிட்டே இருக்கும். அவங்க அந்த வலி இருக்கிற டைம்லேயே கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க, சுகரை கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகள் அடுத்த லெவலுக்கு போகாமல் இருக்கும். இப்போ அடுத்த லெவலுக்கு அவங்க போகுது, இந்த வலியை கவனிக்காமல் விடுறாங்க, அவங்க பாட்டு அவங்க ரொட்டீன் வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அடுத்த தடவை அடுத்த லெவலுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு நியூரோபதி அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. நியூரோபத்தினா என்னன்னா நரம்புகளோட பிரச்சனை. அந்த நரம்புகளில் என்ன ரத்த ஓட்டம் மாதிரி அதுக்கு நரம்பு ஓட்டம்னு ஒன்று இருக்கு. அது நாளடைவில் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நரம்பு ஓட்டம் தடைப்படுது. அந்த தடைப்படும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சென்சேஷன்ஸ் குறைய ஆரம்பிக்குது. இப்போ செப்பல்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்னா அது இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு தெரியாது. காலை கீழே வச்சா பாதம் மெதுன்னு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அந்த உணர்ச்சிகளே தெரியாத அளவுக்கு ஆயிடுது. அதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போறாங்க. இப்போ இந்த மாதிரி போறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உணர்ச்சி தன்மையே இல்லாத ஒரு இடத்துல செப்பல் போடுறாங்க, ஒரு செருப்பை போட்டுட்டு காலனியை போட்டுட்டு அவங்க நடக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்க காலில் ஸ்லிப் ஆகி போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நிறைய பேஷண்ட்ஸ் இந்த கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. எந்த ஒரு காயங்கள் வர்றதுக்கு முன்னாடியோ இல்ல காலில் ரொம்ப முடியாத அளவுக்கு எரிச்சல், வலி, ரொம்ப ஒரு மிளகாத்தூள் போட்டா எரியிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது சென்சேஷன் இருந்துச்சுன்னா உடனே உங்க டாக்டரை நீங்க போய் பார்க்க வேண்டி வரும். பேர் ஃபுட் வாக்கிங், உதாரணத்துக்கு அவங்க மாடியில போய் சும்மா மொட்டை மாடியில போய் துணி காய போடுறது, இல்ல வெயில்ல நடந்து போறது, இந்த மாதிரி பேர் ஃபுட், காலில் வெறும் காலனி இல்லாம வெறும் காலிலே போய் நடந்து இந்த மாதிரி சூடு தரையில போய் பட்டுடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு காயங்கள் வருது, கொப்பளங்கள் வருது. அந்த காயத்திலேருந்து ஆரம்பிச்சு அது ஆற முடியாத ஒரு காயத்துக்கு போய் இன்ஃபெக்ஷன் ஆகிற நிலைமைக்கெல்லாம் வருது. இதை சரி பண்ணுறது அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் போயிடுச்சுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது நாள் பட அவங்களுக்கு காயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டி வரும், ட்ரெஸ்ஸிங் பண்ண வேண்டி வரும். ஒரு சில பேருக்கு காலையே எடுக்கிற அளவுக்கு ஆம்புடேஷன் அப்படின்ற இடத்துக்கும் போயிடுது. இதனால நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமாக கவனத்தில் வச்சுக்க வேண்டி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இந்த சுகர் இருக்கிறவங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணாமல் அப்படியே அவங்க செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. செடன்ட்ரினா என்னன்னா வீட்டிலேயே அமைதியாக வீட்டிலேயே இருப்பாங்க, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் படுத்துக்குவாங்க, அவங்க ஒரு ஆக்டிவிட்டிஸே பெருசாக இருக்காது. இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு ரத்த ஓட்டம் கம்மியாகும், அது தடைப்படவும் வாய்ப்பு இருக்கு. நாள் பட சுகரை கண்ட்ரோல் பண்ணி வைக்கலன்னா கொலஸ்ட்ரால் ரத்த நாளத்தில் படியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ் அப்படின்ற ஒரு நோய்க்கு வழிவகுக்கும். அந்த மாதிரி பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ் வந்துருச்சு என்ன ஆகும்னா அங்கே காலுக்கு போகிற ரத்த ஓட்டம் தடைப்படும் போது அந்த கால் அந்த அளவுக்கு அதுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளையோ இல்லை நியூட்ரிஷனோ எதுவுமே அதுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நாள் பட கொஞ்சம் கொஞ்சமாக அது காயங்களாக மாறுது. ஃபஸ்ட்டு காயமாக வரதுக்கு பதிலாக அது கேர்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அதை ஆணிக்கால் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆணிக்காலுக்கும் அதுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. ஆணிக்கால்ன்றது ஒரு கூர்மையான ஒரு தடிமனான ஒரு சதப்பகுதி, உள்ள வேர் ஆணி வேர் மாதிரி இருக்கும். அது ட்ரீட்மெண்ட் பண்றது தனி விதமா ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். பேஷண்ட்ஸ், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னா கான்ஸ்டன்டா ரொம்ப நாள் பட அவங்க அது மேலேயே காலை வச்சு மெதுப்பா கால் சாஃப்ட் ஆயிடுறதுனால ப்ரெஷர் எஃபெக்ட்னால கேலஸ்ன்னு ஃபார்ம் ஆகும். கேலஸ்னா என்னன்னா திக்னஸ் ஆயிடும், சதை மொத்தமாயிடும். அந்த மாதிரி மொத்தமாகிறது தான் முத பிரச்சனை. இதை நாள் பட விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா இது அடுத்தது திருப்பி காயமாக தான் ஆகும். இந்த காயம் ஆச்சு அப்படின்னா அதை ஆத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரத்த ஓட்டம் நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு காயம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து ரத்த ஓட்டம் அவங்களுக்கு கம்மியாக இருக்குது. ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில பேருக்கு மாத்திரை மருந்து கொடுத்தா போதும், இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தா போதும். ஒரு சில டைம் என்ன ஆயிடுதுன்னா பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி மாதிரி பண்ண வேண்டி இருக்குது. இதெல்லாம் தவிர்த்துக்கலாம். ஒருவேளை இதெல்லாம் பண்ணியுமே அவங்களுக்கு காயம் சரியாகல, இன்ஃபெக்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப மோசமான காயங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்னோண்டு ஒரு சுண்டு விரல் அடிப்பட்ட காயம் தான் சார், ஆனால் இப்போ பாருங்க என் காலையே எடுத்துட்டாங்க சார், அந்த மாதிரி
வர்ற பேஷண்ட்ஸ் ரொம்ப பேரை நாங்கள் இப்போ சமீப காலமாக பார்க்குறோம். இப்போ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப பிரத்யேகமாக அந்த காலுக்காக நாங்கள் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரையிலையும். நிறைய நாள் பட இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. அவங்களோட காலை வந்து ஒரு 10 நாள் 5 நாள் முன்னாடி வந்திருந்தாங்கன்னா ரொம்ப நல்லபடியாக வைத்தியம் பார்த்து அனுப்பியிருக்க முடியும். கொஞ்சம் தாமதத்தோட வர்றாங்க. அந்த மாதிரி வர்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கறது நல்லா இருக்கும். கொஞ்சம் கால் எடுக்கிறது, இந்த ஆம்புடேஷன் சொல்றது, சதைகளை வெட்டுறது, இன்ஃபெக்ஷன் அதிகப்படுத்திட்டு வைத்தியம் பார்த்துட்டு இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிட்டாங்கன்னா நிறைய பேரோட காப்பாற்ற முடியும். நீங்களும் வந்து டயபிட்டிஸ் வச்சிருக்கவங்க கட்டாயமாக நான் முதல்ல சொன்ன மாதிரி முன்னெச்சரிக்கையாக காலை வந்து பராமரிக்கிறது கட்டாயம் செய்ய வேண்டி வரும். டெய்லிக்கும் ஒரு முறையாவது இரவு நேரத்தில் காலை ஒரு தடவையாக தண்ணியில் கழுவிட்டு காலை ஒரு தடவை பார்த்துட்டு உறக்கத்துக்கு போகிறது நல்லது. இது மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இதை உங்களுக்கு சொல்கிறோம். கொஞ்சம் பார்த்து கடைப்பிடிச்சிட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு பார்க்கலாம்.